சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி காலை 9:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுகர்மம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பவம் என்கின்ற கரணம் காலையில 9:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காயத்ரி ஜபம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த காயத்ரி ஜபத்தை சந்தியாவந்தன காலத்திலே செய்து வந்தாலும் நேற்றைய தினம் அந்த ஆவணி அவிட்டம்ங்கிறது முடிஞ்சிருக்கு இல்லையா, யஜுரூபா கர்மாங்கிறது முடிஞ்சிருக்கு இல்லையா. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் எல்லோரும் குறைந்தபட்சமாக 1008 என்கின்ற எண்ணிக்கையிலே இந்த காயத்ரி ஜபத்தினை செய்வார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன இஷ்டின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வருவோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்ப்ப பலி உபக்கிரமம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இது என்ன சர்ப்ப பலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இந்த கார்காலம்ங்கிறது துவங்குறது இல்லையா, சீசனல் சேஞ்ச் அப்படிங்கிறது மாறிடுறது. இதுல இருந்து மழைக்காலம் என்பது துவங்குகிறது. இந்த நேரத்துல பார்த்தோம்னா நிறைய இந்த ஊர்வன அப்படின்னு சொல்றதுல இந்த புழு பூச்சிகளாகட்டும் பாம்பு முதலான அந்த ஊர்வன வகைகளாகட்டும் இவை அனைத்தும் வெளியே வரும். இந்த ஊர்வன மற்றும் விஷ ஜந்துக்கள்லாம் வெளியில வரும். இந்த விஷ ஜந்துக்களால் மனிதர்களுக்கும் மனிதர்களால் அந்த விஷ ஜந்துக்களுக்கும் பரஸ்பரம் எந்த துன்பமும் நேரக்கூடாது என்பதை முன்வைத்து ஒரு பிரார்த்தனையாக தினந்தோறும் இந்த சர்ப்பபலி என்பதை செய்து வருவார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:37 முதல் மதியம் 12:10 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:46 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:33 முதல் 9:05 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:56 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கடந்த வெள்ளிக்கிழமை நாளன்று, அதாவது இந்த வரலட்சுமி விரத நாளன்று ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். லக்ஷ்மி கட்டாட்சம் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் இல்லையா. அதனை தொடர்ந்து ஒரு நேயர், அதாவது ரமா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லக்ஷ்மி கட்டாட்சம்னா புரிஞ்சுட்டோம், ஆனா நம்ம வீட்டுல லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது, இந்த வீட்டுல செல்வ வளம் அல்லது லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யறாளா இல்லையாங்கிறத. எப்படி தெரியுமா, அந்த வீடு சுத்தமாக இருப்பதுன்னு முதல் கண்டிஷனே சொல்றது. நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம், எந்த ஒரு வீடு சுத்தமாக இருக்கிறதோ, அழகா சுத்தம் சுகாதாரத்தோடு இருக்கிறதோ அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் என்பது இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே தெரியும், வாசல் அழகா வாசல் தெளிச்சு பெருக்கி கோலம் போட்டு வச்சிருப்பா, அழகா வாசப்படிக்கெல்லாம் பொட்டு எல்லாம் வச்சிருப்பா,
உள்ள நுழைஞ்சு போகும்பொழுது நம்முடைய ஒரு ஃபீல் அப்படிங்கிறது வரும் தெரியுமா? இந்த ஃபீல் எதை பார்க்கும்பொழுது வரும்? வீடு குப்பையும் குளமா இருந்தா வருமா? நிச்சயமா வராது. ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் அந்த வீடானது சுத்தமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த வீட்டுல முக்கியமா அந்த நம்ம சொன்ன மாதிரி வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருக்கிறது, உள்ள நுழையக்கூடிய வராண்டா, அது மாதிரி ஹாலு மற்றும் பூஜை அறைகள் என்பது சுத்தபத்தமாக இருந்தாலே அந்த வீட்டிலே லட்சுமி கடாட்சம் என்பது இருக்கும். இது போக உணவு என்பது எந்த வீட்டிலே தாராளமாக புழங்கப்படுகிறதோ, ரொம்ப தாராளமா நிறைய சாப்பாடு வகைகள்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிட்றான்னு சொல்றது. அதே மாதிரி வருமானம் என்பது அந்த நியாயமான வழியிலே வருதல். நியாயமான வழியில கரெக்டா நான் மாசம் மாசம் நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். அந்த நியாயமான வழியில சம்பாதிக்கக்கூடிய வருமானம் இருந்தால் அந்த வீட்டிலே லட்சுமி கடாட்சம் என்பது இருக்கும். அதே மாதிரி வந்த செல்வத்தை வீணாக்காமல், அனாவசியமா எக்ஸ்பென்சஸ் சொல்லுவா, ரொம்ப அனாவசியமா ஆடம்பர செலவுகளை செய்யாமல் நியாயமான வழியிலே எவர் ஒருவர் செலவழிக்கிறாரோ அவர் வீட்டிலும் அந்த லட்சுமி கடாட்சம் என்பது இருக்கும். இது எல்லாவற்றையும் ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது சண்டை இன்றி, ஒரு வீட்டுல சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இல்லாம ரொம்ப கண்ணாப்பினான்னு கத்தி எல்லாம் பேசுவா தெரியுமா? இந்த மாதிரிலாம் கத்தி பேசாம வீட்டுக்குள்ள, ஏதாவது சண்டைங்கிறது கண்டிப்பா குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வரத்தான் செய்யும். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்கிறது வரத்தான் செய்யும். இருந்தாலும் வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள்னு சொல்றோம் இல்லையா? ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கான்னு பொழுதுதான் அப்பதான் பரஸ்பரம் 2 பேரும் வேணே கத்தி கத்தி சண்டை போட்டு இருந்தான்னு சொன்னா நிச்சயமாக அந்த வீட்டிலே லக்ஷ்மியானவள் வாசம் செய்ய மாட்டாள். அது நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது சண்டை வரத்தான் செய்யும், ஆனால் அந்த சண்டையானது 4 சுவற்றுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். நம்ம பேசக்கூடிய விஷயம் வெளியில யாருக்குமே கேட்கக்கூடாது. அந்த வீட்டிலே சண்டை சச்சரவின்றி எவர் ஒருவருடைய இல்லம் நிம்மதியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே லட்சுமி கடாட்சம் என்பது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக விருந்தோம்பல் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணும். விருந்தோம்பல் என்பது எவருடைய இல்லத்திலே மிகுந்த, அதாவது ஸ்ரத்தையோடு பின்பற்றப்படுகிறதோ, விருந்தினர்கள் வராங்கன்னு சொன்னா ஓடி போய் வாங்க 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 வாங்கன்னு வரவேற்கணும். நல்ல இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அவர்களுக்கு உட்கார வைத்து உபசாரங்களை செய்ய வேண்டும். இந்த விருந்தோம்பலுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்முடைய சாஸ்திரம். அவளுக்கு வயிறார உணவினை பரிமாற வேண்டும். அதுக்கப்புறம் அவ கிளம்பும் போது அவர்களுக்கு அந்த தாம்பூலங்கள்லாம் கொடுத்து, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாவது புடவை வேஷ்டி வச்சு கொடுக்குறோம், அல்லது இல்லை ஒரு ஜாக்கெட் பிடிச்சு தாம்பூலம் கொடுக்குறோம், ஒரு புஷ்பத்தை வச்சு ஒரு மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தாம்பூலத்தை கொடுக்கணும். இப்படி அந்த விருந்தோம்பல் உபசரிப்புங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அந்த உபசரிப்பினை இன்முகத்தோடு முழுமையான மனதோடு செய்ய வேண்டும். அப்படி எவருடைய இல்லத்திலே விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த இடத்திலே நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிறைந்திருக்கும் சொல்றார். ஒருத்தர் வீட்டுக்குள்ள போகும்போது வாங்க 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 வாங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க இல்லையா? அப்ப நிச்சயமாக அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். போகும்போதே ஏதோ பேருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அங்க லக்ஷ்மி கடாட்சங்கிறது குறைவா இருக்குங்கிறது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி தானம் செய்கின்ற மனம், அதாவது இந்த தானம் பண்ணும்போது கூட, தானமோ தர்மமோ ஏதோ ஒண்ணு பண்ணும் பொழுது நமக்கு அது எதிர்பார்ப்பு இல்லாமல், அதாவது நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு முழுமையான மனதோடு எடுத்து கொடுக்க வேண்டும். நமக்கு செலவாறதே நினைச்சுன்னு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தானம் செய்கின்ற மனம், நல்ல தாராளமாக தானம் செய்கின்ற மனம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய தன்மை என்பது எவருடைய இல்லத்தில இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்றார். பெரியவர்களை மதிச்சு நடக்குதுன்னா இப்ப எல்லார் வீட்லயுமே சங்கடங்கள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதாவது வயசுல பெரிய தாத்தா பாட்டி இருப்பாங்க, வீட்டுல ஏதாவது மாமனார் மாமியார் இருப்பாங்க, ஏதோ ஒரு மனக்கசப்பு என்பது இவர்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அவங்க என்னதான் வயசானா கூட தன்னுடைய பிள்ளைக்கே பார்த்தோம்னா 50 வயசு ஆயிருக்கும், அப்பாவுக்கு 80 வயசு இருக்கும், பையனுக்கே 50 வயசு, அவர் பிள்ளைக்கே அவர் கல்யாணம் பண்ற வயசுல இருந்துட்டு இருப்பார். ஆனா இவர் இன்னமும் பெரியவர் பார்த்தா அந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது இவருக்கு ஒரு எரிச்சலா தான் இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய தந்தை அப்படிங்கிற ஒரு மதிப்பு மரியாதை நடந்துக்கிறார் இல்லையா? இது என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் அப்படிங்கிற மாதிரி அவர்களை வணங்கிவிட்டு ஒரு செயலை தூக்குகிறார் என்று சொன்னால் அந்த இல்லத்திலே நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் என்பது இருக்கும்னு சொல்றார். லக்ஷ்மி கடாட்சம் என்பது வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்னலாம் பண்ணணும்னா, காலையிலேயே விளக்கேற்றணும். அதே மாதிரி எந்த ஒரு இல்லத்திலே பெண்களை மிகவும் மரியாதையுடன் நடத்துகிறார்களோ அந்த இல்லத்திலே நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் சொல்றார். சில பேர் பெண்களை அவனுடைய மனைவியை சரி ஏதோ ஒரு அடிமை மாதிரி நடத்துவார். அதாவது உரிமையோடு மனைவியை வாடி பொடி என்று அழைப்பதெல்லாம் வேறு. ஆனால் மற்றவர்கள் எதிரே வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வந்திருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இருக்காங்கன்னும் போது அவர்கள் எதிரே, அதாவது அது மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது தான் பெற்ற பெண்ணாகவே இருந்தாலும் சரி, அங்கே வாடி பொடி என்ற மாதிரி எல்லாம்
அழைக்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்முடைய அந்த என்ன சொல்றது இந்த நீதி நூல்கள்ல தெளிவா சொல்லி இருக்கா. ஆக மரியாதையோடு பெண்களை நடத்த வேண்டும். பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக தர வேண்டும். எவர் ஒருவருடைய இல்லத்திலே பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்படுகிறார்களோ அந்த இல்லத்திலே நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் என்பது நிறைந்திருக்கும் சொல்றார். இது போக செல்வம் வந்தாலும் கூட அகங்காரம் இன்றி இருக்க வேண்டும் சொல்றது நம்முடைய நீதி சாஸ்திரம். அகங்காரம் இல்லாமல் நான் தான், என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டான்னு சொன்னா உடனடியாக லக்ஷ்மி தேவியானவள் அவரை விட்டு விலகி விடுவாளாம். ஆக செல்வம் வந்தா கூட அகங்காரமின்றி, அதாவது எப்படி இருக்கணும்னா பணிவோடு இருக்க வேண்டும். இந்த பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, நாளைக்கு என்னை விட்டு போகலாம், ஆனாலும் எனக்குரிய அந்த தைரியம், என்னுடைய தாராள குணம், மற்றவர்கள் மேல் நான் வைக்கக்கூடிய அன்பு என்பது குறையாது என்று இருந்து விட்டால் நிச்சயமாக லக்ஷ்மி தேவியானவள் அந்த இல்லத்திலிருந்து விலக மாட்டாளாம். அதாவது மனதிலே பரிபூரணமான திருப்தியுடன் இருக்க வேண்டும். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு வீட்டுக்குள்ள போறோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நம்ம பார்த்த உடனே சௌக்கியமா எப்படி இருக்கீங்க கேட்டா என்ன சொல்லணும்? அவங்க முழுமையான ஆஹா எனக்கு என்ன குறைச்சல், பகவான் புண்ணியத்தில் நான் ரொம்ப நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டானாலே அந்த வீட்டிலே நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் என்கிறது என்றுதான் பொருள். ஆனா அதை விடுத்து இப்பெல்லாம் நீங்க என்ன பண்றோம், எப்படி இருக்கீங்க கேட்டா என்னவோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா? அதுபோல் நிச்சயமாக சொல்லக்கூடாது. அதுபோல் எவர் ஒருவர் விரக்தியான ஒரு மனநிலையோடு பேசுகிறார்களோ அந்த இடத்திலே லக்ஷ்மி கடாட்சம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள். ஆக என்ன அர்த்தம்? லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன? எப்பொழுதுமே பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அந்த நேர்மறையான எண்ணங்களை எவர் ஒருவர் வளர்த்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் என்பது என்றென்றைக்கும் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.